தேங்க்ஸ் டு பிரஸ் அண்ட் மீடியா. என் பேர் குரு கார்த்திகேயன், பிளட் அண்ட் பிளாக்கோட டேரக்டர். இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. தமிழில் ஃபஸ்ட் டைம் ஸ்லாஷர் கண்டென்ட் ட்ரை பண்ணலான்னு ஒன்று பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது ஆடியன்ஸ்க்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு கேட் ஓப்பனிங் மூவியாக இருக்கும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய பேர் ஷர்மிளா. பிளட் அண்ட் பிளாக் மூவியில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த படம் வெளியில் வர்றதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது ஒரு 2 பேர். ஒன்று ப்ரொடியூசர், இன்னொன்று டைரக்டர். ஸோ அவங்களோட முயற்சினால தான் இந்த படம் இப்போது இங்கே வந்திருக்கு. அதனால தான் நம்ம எல்லாருமே இங்கே சந்திச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னையை நம்பி இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி எனக்கு டைரக்டர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு என்னை ரெஃபர் பண்ணது, இந்த கேரக்டருக்கு என்னை இவர்கிட்ட ரெஃபர் பண்ணது மணிகார்த்திகேயன். ஸோ அவங்க இந்த படத்தில் ஏடியாக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கேமராமேன், ஸோ அவர் ரொம்ப அழகாக விஷுவல் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னைய ஒரு சில ஃப்ரேம்லலாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு நன்றி. அண்டு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா லைட்லேருந்து ஒரு கிம்பிள் ஆப்ரேட் பண்ண வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எஃபர்ட்னால தான் வந்து ஒரு 10 டேஸில் இந்த ஷூட்டை வந்து எங்களால் ஊட்டியில் முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களாம் இல்லைன்னா இந்த ஷூட்டை இவ்வளோ சீக்கிரமாக 10 நாளில் முடிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வேலு அண்ணா லைட்மேன், அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு கிம்பிள் ஆப்ரேட் பண்ண வந்தவங்க 2 அண்ணன் தம்பிங்க, ஆஷிக் அண்ட் ஆசிஸ். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் என்னோடய கோ ஆக்டர் சுகி விஜய். ஸோ அவர்னால இங்கே வர முடியல, பட் அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு அவ்வளோதான். இந்த படம் டிசம்பர் 6 வர வெள்ளிக்கிழமை தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நான் வெள்ளிக்கிழமை எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். இதை மாதிரி அப்கமிங் யங்ஸ்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இல்லை டைரக்டர் இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு உங்களை மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி பார்த்து இன்னும் நிறையா பேர் யங்ஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகைன் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. என் பேர் ஹரிதாஸ். நான் வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு விஷுவலாகவும் சரி, ஆடியோ வைஸும் சரி, கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நம்புகிறோம். ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கான அவுட் சூப்பராக வந்திருக்கு. அது நீங்கள் தான் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு முன்னாடி எந்த மூவி நான் பண்ணதில்லை. என்னை நம்பி இவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் என்னோட ஜோனில் விட்டார். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஜோன் விட்டதே அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. என்னால் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ, எக்ஸ்பெரிமெண்டலாக எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட் சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல உட்காரோன்னா அதுக்கு பின்னாடி நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அப்போ தான் எங்களால் இன்னும் மேலே வளர முடியும். ஸோ இங்கே வந்து எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சஞ்சய். பிளட் அண்ட் பிளாக்கில் வந்து ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எப்படி சொல்லணுன்னா, உங்களுக்கு நிறையா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டிசம்பர் 6 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, கிடைக்கிறது கிடையாது. சரி, இப்போ வந்து ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் கூட தேட்டர் கிடைக்கிறது கிடையாது. ஆமாங்க. உங்களுக்கு எத்தனை தேட்டர் கிடைச்சிருக்கு? எப்படி? ஏன்னா இப்போ இருக்கிற ஹாட் ஸ்ட்ரீட் இருக்கு உங்களுக்கு. புரியுது. எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இறங்கிட்டோம். இல்ல பிரதர், எனக்கு எல்லாம் புரியுது. ஓகே, இறங்கிட்டோம். நீ அதான் இப்போ எதனா ஒரு 100 தேட்டர் 50 தேட்டர் நீங்க சொல்லணும்ல. கண்டிப்பாக கவுண்ட் ஆகுது இருக்கும்ல. 20 தேட்டர், 20 to 25. ப்ரோ, அது எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க? ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் படம் ஆக்சுவலி நான் எவ்வளோ நாள் பண்ணேன், எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணேன், எப்படி பண்ணேங்கிறது வந்து நான் ஆஃப்டர் ரிலீஸ் சொல்கிறேன். சில பிஸ்னஸ் அதனால இந்த எவ்வளோ நாளுங்கிறது குறிப்பாக நான் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லுவேன். ஓகே ஓகே, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ.
எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. நாங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்குமே எங்கள் தாட்டே சினிமாக்குள்ளே வரணும், எப்படியாவது வந்துடணும். எனக்கு ஆக்சுவலி யாருக்குமே சினிமா பேக்ரவுண்ட் இங்கே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம். ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ப்ரொடியூசர், நான், ஆக்டர்ஸு எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூலில் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருந்தால் ட்ரீம் சினிமாக்குள்ளே வரணும். என்ன பெருசாக ப்ரொடியூசர் கூப்பிட்டு வச்சு படம் பண்ணி அந்த அளவுக்கு போனால் இன்னும் டைம் எடுக்கும். நம்மளுக்குள்ளே என்ன பண்ணலாம், எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு ஒரு படம் கொடுத்துருக்கோம். நான் கேட்கறேன் brother. இப்ப வந்து புஷ்பா 2 ஓகே சரிங்களா, டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. ஓகே ஓகே உலக அளவுல ரிலீஸ் ஆகுது. Okay. அதான் வைப்ல இருக்கு. ஓகே சரிங்களா, ஓகே யாரா இருந்தாலும் அந்த படத்துக்கு தான் போவாங்க. கண்டிப்பாக டிக்கெட்டே அவங்க தான் வந்து ஃபில் ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. இந்த நேரத்துல நீங்க விமர்சி, நான் ஏன் சொல்றேன் சின்ன படம்னா, உங்களுக்கு உண்மையாலுமே டிக்கெட் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு தேட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா, ஒரு நாள் 2 நாள்ல அதை அப்படியே தூக்கிடுறாங்க. சோ அதை எப்படி நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க? ஆடியன்ஸ் நீங்க கூப் பண்றீங்க, ஓகே ஓகே, ஆடியன்ஸ் நீங்க கூப் பண்றீங்க, செகண்ட் ஆடியன்ஸ் கூப் பண்றீங்க, தேர்ட் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க தெரியுங்களா? சரி, படத்தை ரிவ்யூ கேட்டு உள்ள வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ வந்து புஷ்பா வைப் இருக்கும்போது உங்களோட வைப் எப்படி எவ்வளவு ஒர்க் ஆகுது? நான் தான் சொல்றேன், படமே டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்கும். படம் உண்மையாலுமே டிஃப்ரெண்ட் வைப்பாக இருக்கும், புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கு கண்டிப்பாக பார்ப்போங்க சார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னால் வேறு கமிட்மெண்ட்ஸ், வேறு படம் ஷூட்டிங்கில் வேறு படம் கமிட்மெண்ட்னால என்னால் வர முடியல. பட்ஜெட்லேயும் ஃபுல் நிறைய பண்ணி 2 இயர்ஸ் அந்த மாதிரி. ஓகே. எனக்கு தமிழ்ல அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், ஸ்லாஷர் மூவி நம்ம புதுசாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம அது ஃபர்ஸ்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஆக்சுவலாக யாரும் ட்ரை பண்ணல, நம்ம பண்ணலாம். இல்லை புரியுது, ட்ரை பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அதான் பட்ஜெட்டே எல்லாமே நான் ஆமாம் சார். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆக்சுவலி இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபிலிம் பார்க்குறேன் சார். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ஃபிலிம் எடுப்போம் பார்க்குறேன். ஆனால் அண்ணா கேட்டார் வந்து இந்த மாதிரி தமிழ் ஆடியன்ஸில் வந்து அங்கே ஃபுல்லாக ரஷ்யன் வச்சுருக்கீங்க, இங்கிலீஷ் வச்சுருக்கீங்க, இங்கே எல்லோரும் தமிழுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டைலாக்ஸே ரொம்ப கம்மியான படம். இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வாட்ச் பண்ணுற படம். இப்போ நீங்கள் உள்ள தேட்டரில் உள்ள ஹூக் பாயிண்ட் என்ன, என் மூவியில் ஹூக் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மெட்ரிக்கில் ஒரு கிராஃப் ஆரம்பிக்கும். அந்த மெட்ரிக்கில் கொண்டு போய் உங்களை கம்ப்ளீட்டாக என்கேஜிங்காக வச்சிருக்கும். கிட்டத்தட்ட உங்ககிட்ட சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மொத்த ஸ்டுடியோவும் பேசுனேன் அப்படி, இந்த மொத்த ஸ்டுடியோ கேரக்டராக மாறினேன் அப்படி. அந்த மாதிரி ஈச் நுவான்சஸோட இந்த படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு சார். அந்த நம்பிக்கை தான். ரெண்டாவது வந்து எங்களுக்கு டெக்னிக்கலி சவுண்டாக கிடைச்ச நிறைய சினிமா இதுலேருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்கள். ஆக்சுவலி வேலண்ணான்னு மென்ஷன் பண்ணாங்க, அவர் தான் கேஃபர், ஆக்சுவலி இந்த மூவியோட கேஃபர். அவரோட சப்போர்ட்டும் லைட்டிங் யூனியன்லேருந்து வந்த சப்போர்ட்டும் அவங்களோட அட்வைஸில் தான் இந்த படமே ரொம்ப இன்னும் அருமையாக ஷேப்பப் ஆயிருக்கு சார். ஸோ 3 விஷயத்துக்கு நீங்கள் இந்த படம் பார்க்கலாம். ஒன்று வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் சார் மூவியில். ரெண்டாவது வந்து மியூசிக். ஆக்சுவலி ஹரிதாஸ் வந்து இதுதான் அவரோட டெபியூ ஃபிலிம். ஆக்சுவலி இந்த மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் கிட்டத்தட்ட கேட்க போது வந்து ஒரு ஹைரஸான ஒரு எப்படி சொல்கிறது சார், ஒரு டார்க் நைட் டைப்போ ஒரு 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 குளோபல் பேனரோமா டைப் ஆஃப் சினிமாவை நீங்கள் பார்க்குற ஒரு எஃபெக்ட் வந்து இந்த மூவி கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஸோ இது 2 தான். அண்ணா சொல்லும் போது ஒத்துக்கணும் தான். தேட்டர் வந்து நம்ம இந்த டைமில் புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுது, அது பேன் இண்டியா மூவி, 13,000+ ஸ்க்ரீன்ஸ். ஆக்சுவலி அதுக்கு எங்களுக்கு வந்து 12-20 இதுக்குள்ளே தான் இருக்குன்ற போது சார் ஒன்று தான் சார், நம்ம கண்டென்ட் மேலே ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப கண்டென்ட் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு இந்த கண்டென்ட் எப்படி இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் தான் சார். இது வந்து நாங்கள் கமர்ஷியலாக வந்து எல்லாரும் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பாருங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நம்ம ப்ரொபகண்டா இதில் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸு ஃபிலிம் எந்தூசியாஸ்ட் தான் சார். மெயினாக வந்து ஃபிலிம் எந்தூசியாஸ்ட் தான் இதை கவர போகிற மெயினான ஆடியன்ஸு. ஆக்சுவலி ஃபிலிம் எந்தூசியாஸ்ட்னா இப்போ வந்து நிறைய மூவிஸை பார்த்துருப்பாங்க, அவங்க வந்து கிரிட்டிக்கலாக வந்து ஒரு படம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மலையாளம்ல வந்து பிரம்மயுகமாக இருக்குது. பிரம்மயுகம் வந்து ஒரு ஃபோக்லோ டேல். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹாரர் ஃபிலிம். அது வந்து நிறைய பேர்த்தால ஏற்றுக்க முடியல, நிறைய ஆடியன்ஸால
அந்த மூவியை ஏற்றுக்க முடியல. ஆனாலும் இட் இஸ் ஒன் ஆஃப் அ சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பைனியர் ஃபிலிமாக வந்து மாலிவுட்ல ஒன் ஆஃப் த. ஸோ நாங்கள் ஒரு நியூ கம்மராக அது பண்ணும்போது நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலி நானும் டேரக்டரும் எல்லாருமே, நான் டேரக்டரோட சீனியர்ஸ் எல்லாம் ஒரே காலேஜ் தான். நான் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். என்னோட ஒரே சினிமா வந்து பேஷன் வந்து சினிமா தான். ஒன்று சினிமாவில் ஆர்டிஸ்டாக இருக்கணும், இல்லை ஃபிலிம் மேக் பண்ணணும். அப்படி ஃபிலிம் மேக்கிங் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு லைட் மேனாவாச்சும் அந்த சினிமாவில் வந்து நம்ம ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோன்றது எல்லாத்தோட கோலாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு ஐடியாவை கொண்டு வந்து வைக்கும்போது அதை கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஃபார்ம் வந்து நீங்கள் பாருங்க, ஹானஸ்டான ரிவ்யூஸ் தான் சார். இதில் வந்து ஓவர்டடாக சொல்லி வந்து எதுவும் நீங்கள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி. சார் ஹானஸ்டாக ஒரு மூவி எடுத்திருக்கோம். அதில் அந்த கேரக்டரு நரேட்டிவ்க்கு தேவையான டைலாக்ஸ் தான் இருக்கும். இன்னொன்று படம் வந்து உங்களுக்கு மோர் ஓவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபிலிம் தான். டைலாக்ஸ் அதிகமாக இருக்காது. நான் வந்து ரொம்ப கத்தி பேசி அப்படியே அடிச்சு பறக்க விட்டு அப்படியே ஊய் அந்த எந்த ஒரு இதுவும் இருக்காது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் நரேட்டிவ்ல என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதுல கிராஃபிக்கல் வயலன்ஸ் இருக்கு சார், அதை நாங்கள் ஆனஸ்டா ஒத்துக்கிறோம். அந்த கிராஃபிக்கல் வயலன்ஸ் ஒன்லி ஃபார் மெச்சூர்ட் ரேட்டட் ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் என்னோட. ஆமாம் சார். இல்ல சார், இனி அது எதுவும் பிளான் பண்ணல. ஆக்சுவலி இது வந்து சார் இதுக்கு நாங்க ஆக்சுவலி இந்த சார் ஃபிலிம் அந்த ப்ரொடக்ஷன் அண்ணா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இது எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க, இது எப்படி ஐடியா, ஓகே ஃபைன், நீங்க எப்படி இதை ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னு. சார் ஆக்சுவலி இது வந்து டூ ஆர் டை ப்ராசஸ்ல தான் நாங்க பண்ணது. ஆனா எது நம்பிக்கை கொடுத்துச்சுன்னா கண்டென்ட் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துச்சு. இது வந்து உண்மையான ஸ்டோரிலாம் கிடையாது. உண்மையான இது ஒரு ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட்னு நாங்க பார்த்த ஒரு கான்ஸ்பிரசி வச்சு எடுத்த ஒரு தழுவிய படம்னு சொல்லுவாங்களே, அவ்வளவுதான். இது வந்து ட்ரூ ஸ்டோரின்னு கிடையாது. இதுல வந்து எதுவும் வந்து எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஹாலிவுட் படம்லாம் வந்து தமிழ்ல வந்து ஈஸியா ரீமேக் பண்றீங்க. ஆனா இது ஆக்சுவலா தழுவல் படம் இல்ல சார். அது சார்ந்து நிறைய படங்கள் வருது. நீங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு தமிழ் ஆடியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஹாலிவுட் படம் ஜான்லயே இருக்கு, ஆனா நிறைய படம் இந்த நீங்க பார்த்துருக்க மாதிரியே இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து என்னன்னா ஹாலிவுட் படத்துல நிறைய படம் வந்து தமிழ் படத்துல வந்து டப் பண்றாங்க, காப்பி பண்றாங்க. இப்போ ஒரு என்ன இஷ்யூ பண்ணிருந்தா இந்தியாக்குள்ள ஹாலிவுட் படத்தை வந்து இவங்க காப்பி பண்ணி ஒரு படம் பண்ணிடுறாங்க. இப்ப அஜித் படமே வந்து அது மாதிரி பண்ணிட்டா 150 கோடி வந்து ஃபைன் கேட்டிருக்காங்க அவங்க. ஓகே ஓகே. இப்ப இருக்கிற படம் இல்ல விடாமுயற்சி கிடையாது. குட் பேட் அக்லி. சரிங்களா? அவங்க 150 கோடி கேட்டிருக்காங்க. ஓகே. சரிங்களா? இப்போ வந்து அதனால அந்த படம் நிக்குது. சோ இது மாதிரி இஷ்யூ வரும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி, ஏன்னா வந்து படம் பார்க்கும்போது நிறைய படம் நம்ம இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கு, அப்படியே காப்பி மாதிரி தெரியும். சார் அந்த மாதிரி எதுவும் இருக்காது சார். அந்த மாதிரி அது தழுவல் மீன்ஸ் எப்படின்னா ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்கு சார். தூங்காம இருந்தா என்ன ஆகும், ஆக்சுவலி இந்த படத்தோட இன்ஃபர்மேஷனே வந்து நம்ம தூங்காம இருந்தா என்ன ஆகும் நமக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான் சார். வேற ஒன்றும் எந்த ஒரு தழுவுல இருக்காது படத்துல. இது கொலைகாரன் சொல்றீங்களா சார்? சார் ஆக்சுவலி இது கம்ப்ளீட்டா வந்து சார் ஓப்பனா சொல்ல போனா இது வந்து நீங்க பார்க்கும்போது நீங்க இந்த மூவி வாட்ச் பண்ணும்போது கன்ஃபார்ம் எந்த ஒரு ஹாலிவுட் ரெஃபரன்சஸ் இருக்கவே இருக்காது, எந்த ஒரு வேர்ல்டு மூவி ரெஃபரன்சஸ் இருக்காது. அது அப்படிதான் அந்த கேரக்டர் டிசைனே பண்ணியிருக்கேன். நான் இதுல பண்ண கேரக்டரும் கூட அந்த ஜான்சன் ரிச்சர்டோ இருக்கட்டும், இல்ல உள்ள இருக்கிற அதர் கேரக்டர்ஸா இருக்கட்டும், ரொம்ப சட்டிலான கேரக்டர்ஸ். இதுல வந்து ஹாலிவுட் ரெஃபரன்சஸ் மாதிரி எந்த இதுவும் நீங்க வந்து அதை ஹானஸ்டா சொல்லிடலாம் சார். அது அந்த மாதிரி எதுவும் சொல்லுங்க சார். அது நீங்க வந்து சார் பிளான் பண்ணுங்க. இந்த பிளான் ஏன்னா நடிச்சவங்களே வரல. புரியுது. நீங்க வந்து இப்ப வந்து யாரை கூப்பிட்டாலும் ரிவ்யூ ஷோ போட சொல்றாங்க, அது இல்லாம வந்து செலிபிரிட்டி ஷோ போட சொல்றாங்க. அதுக்கே நிறைய பேர் வர மாட்டாங்க. அது என்னன்னா அது போட்டாதான் சில பேர் வந்து படம் பாக்குறாங்க. அதுக்குள்ள பண்ணாம சில பேர் வந்து படம் போட்டு படம் ஃபெயிலியர் சொல்லிட்டு யூடியூப்லயோ சோசியல் மீடியா தப்பினா இருக்காங்க தவிர படத்தை சரியா எடுக்கிறது கிடையாது. எடுத்தாலும் சரியா ப்ரமோஷன் பண்ணது கிடையாது. ப்ரமோஷன் பண்ணாலும் ஆர்டிஸ்ட் வரையறது கிடையாது. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதா கேக்குறாங்க. அதான் சார் இந்த ப்ரொமோஷன் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி சார் நமக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு எந்த அளவு ப்ரமோஷன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் சார். ஸோ அது பெரிய பட்ஜெட் சரி இல்லைங்க சார். இல்லை டிக்கெட் ரேட் ஓகே புரியுது. கம்மி பண்ணி போலாம். கோயம்புத்தூர்ல இருந்து வந்து இருக்கீங்க, மெட்ராஸ்ல இந்த கண்டென்ட் பாப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. கோயம்புத்தூர்ல உங்க ரிலேஷனோ உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ படம் பார்க்கணும். 20 ரூபா போடலாம். ப்ரொடியூசர் தான் சார்.
ப்ரொடியூசர் அண்ட் நீங்க தான் காசு போட்டுக்கிறீங்கன்னா சொன்னீங்க. எல்லாருமே சேர்ந்து போட்டிருக்கேன். மெயினாக content தெரியல, காசு எப்படி ரிட்டர்ன் வரான்னு கேட்டோம். எங்களுக்கு ப்ரொடியூசர் தான் இதுனா ப்ரொடியூசர் வர வச்சுக்கணும். ப்ரொடியூசர் புரியுது சார். நான் அதான் எவ்வளவு பட்ஜெட் முடியாது. பட்ஜெட்டாக தாங்க சார் நான் கிளியராக ஆஃப்டர் பிஸ்னஸ் நான் சொல்கிறேன் சார். நீங்க 70 ரூபா போடலாம். எதுங்க சார்? சொல்லுங்க போடலாம், 70 ரூபா போடலாங்க சார், போடலாங்க சார், 70 ரூபா போடலாம். எங்களுக்கு ஏன்னா அப்படி 70 ரூபா போட்டால் எனக்கு கூட்டம் வந்துச்சுன்னா ஓகேங்க சார். 250 ரூபா போட்டு கூட்டம் வரலனால அப்பனா சொல்லுவாங்க தெரியுமா? ம் சின்ன படம் தானே 250 ரூபாய்க்கு தான் அப்படி வருதுன்னு கேட்போம். புரியுது. புரியுது. 70 ரூபா கொடுத்தா 100 ரூபாய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சொல்றேன். புரியுது சார், புரியுது. என்ன சொல்றீங்க? ஓகே 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 ஓகே. மெயின் என்னன்னா இது ஆக்சுவலாக தூங்காமல் இருந்தால் என்ன ஆகுன்னா நமக்கு அந்த ஒரு அதை பேஸ் பண்ணி ஒன்று எடுத்துருக்கோம் சார். இது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ஆகும் அப்படிங்கிறது, இதனால் அந்த பாதிப்பு என்ன ஆகும் இப்போ தெரியாதுங்க சார் நமக்கு. கொஞ்சம் வருஷங்கள் போனதுக்கப்புறம் அதோட பாதிப்பு என்னங்கிறது அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம படத்தில் இருக்கும். 30 நாள் கழிச்சு தான் ஓடிடி. சரிங்க சார். இந்த படம் சப்போஸ் புஷ்பா வந்து அது ஃபுல்லாக நல்லா இருந்ததுன்னா சரிங்க சார். அப்புறம் இது தேட்டர்லேருந்து எடுத்துட்டா ஓகே பட்டன் ஓடிடி கொடுத்து ஓடிடி எல்லாத்தையும் பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் ஓடிடியில் அதான் எந்த ஓடிடி சார் இனிமேல் தாங்க சார் பிளான் பண்ணுங்க. இனிமேல் சார் ஆமாம் சார். அது வந்து ஆக்சுவலி இந்த படம் வந்து அந்த டைட்டிலோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா 2 தீமில் படம் நரேட்டிவ் ட்ராவல் ஆகும். ஒன்று வந்து பிளட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தீமில் ஒன்று ட்ராவல் ஆகும், பிளாக்குங்கிற சாப்டர் தீமில் ட்ராவல் ஆகும். இது 2 கம்பைன் ஆகும்போது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். இது ஆக்சுவலி நீங்கள் இந்த டைட்டிலில் மொத்தமாகவே நீங்கள் அது படத்தை மொத்தமாகவே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பார்க்கும்போதே ஃபீல் பண்ணுவீங்க, ஓகே இதுக்கு தான் பிளட் அண்ட் பிளாக்னு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் ஃபீல் பண்ணுவீங்க. இருக்கு சார். ஆண்டகானிஸ்ட்க்கு வந்து பேக் ஸ்டோரி இருக்கு. ஆண்டகானிஸ்ட் ஆக்சுவலி இது வந்து பிவோட்டல் ரோலே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டகானிஸ்ட் ஸ்டோரி டைப் தான் சார். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் மூவி பார்க்கும்போது ஒரு ஆமாங்க சார். ஆமாம் இவர் தான். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஆண்டகானிஸ்ட் ஸ்டோரி தான் சார். அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. அந்த பேக் ஸ்டோரி என்ன ஏதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீலாகாகவே வந்துடும் அந்த மூவியோட இதில். என்ன நீங்கள் வந்து சார் கம்ப்ளீட்டாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சார். ஆக்சுவலி அண்ணா வந்து இப்போ இது தியேட்டர் இது சொன்னார், 70க்கு கொடுக்கலாம் எல்லா இதுவும் சொன்னார். ஆக்சுவலி இதை நாங்கள் சேலஞ்சாக எடுக்கும்போது எனக்கு ஒன்று தான் சார். ரீசெண்டாக வந்து ஒரு மெய்யழகன் ஒரு படம் வந்துச்சு. அது ரொம்ப நல்ல படம், ரொம்ப அருமையான படம். அந்த படம் வந்து ஒரு இன்டர்வியூ தான். நான் பிரேம்குமாரோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் வருத்தப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, மலையாளத்தில் என்னோட படத்தை வந்து ட்ரிம் பண்ண சொல்லலை, ஃபாரின்ல என் படத்தை ட்ரிம் பண்ண சொல்லலை, சொந்த ஊர் என் ஊர், ஆனால் அரை மணி நேரம் எனக்கு ட்ரிம் பண்ண வேண்டியதுன்னு என்னோட வழி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சார். ஆனால் அது கடந்து வந்து தான் சார் நாங்கள் படம் பண்ணி ஆகணும். இப்போ நாளைக்கு வந்து அண்ணா கேட்குற மாதிரி சரி புஷ்பா 2 வந்துருச்சு, சரி புஷ்பா 2 நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு, உங்கள் படத்தை தூக்கிடுவாங்களே அப்படின்னு சார் நடக்கும் சார். ஆனால் ஏதோ ஒரு கேட் ஓப்பன் ஆகும் சார், ஓப்பன் ஆகாமல் இருக்காது. இப்போ நான் படத்தை வந்து நான் கமர்ஷியலாக நான் உங்ககிட்ட வந்து சார் கன்ஃபார்ம் 500 கோடி அடிச்சிடும் சார், நீங்கள் வந்து பாருங்க சார், வாங்க சார் வந்து பாருங்க சார், எல்லாத்தையும் கூட்டு வந்து பாருங்க சார் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் கொடுக்க முடியும். இந்த படமே நாங்கள் இப்படி தான் இந்த மெச்சூர் ஆடியன்ஸை ட்ரீட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ கன்ஃபார்ம் சார், சப்போஸ் தியேட்டரில் ஓகே சார், தியேட்டரில் நாளைக்கு சப்போஸ் போகலை, ஆடியன்ஸால் இது வரவேற்கப்படலை அப்படின்னா தேர் இஸ் அன் ஆப்ஷன் வேர் வி கோ ஃபார் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். கேன்ஸில் போகலாம், இல்லை ஒரு ட்ரை இருக்கும் சார். ஆனால் எங்களோட முயற்சி வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார். ஆக்சுவலி இதை நாங்கள் ஃபெயிலியராக எடுத்துட்டு சரி நாளைக்கு வந்து நம்ம வந்து ஓகே நம்ம வந்து வாங்க நம்ம இன்னொரு கமர்ஷியல் படமா பண்ணிடலாம். ஆமா சார், ஆமா, இல்ல 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 புரியுது சார், புரியுது புரியுது ஆமா புரியுது சார், புரியுது அதான் புரியுது சார், புரியுது. இல்லை சார், ஆக்சுவலி நீங்க சொன்னது நான் ஃபெயிலியர் அந்த இதுல எடுத்துக்கல, நான் சப்போஸ் ஒரு கன்விக்ஷனா தான் சொல்றேன். இப்போ நாங்க சார் உண்மையை சொல்ல போனா, ஹானஸ்டா சொல்ல போனோம்னா பண்ணிட்டோம், முடிஞ்ச லெவலில் எங்க பொட்டன்ஷியல் லெவலுக்கு இதை புஷ் பண்றோம் சார், அவ்வளவுதான். இதுல வந்து எதுவுமே வந்து இப்படி தள்ளி அப்படி தள்ளி இல்லை இது நடந்துடும். இப்போ நீங்க கேட்குற கேள்வி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். முன்னாடி ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணதெல்லாம் கிடையாது, இல்லை, ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எனக்கு கொடுக்கும் போதே வந்து எங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓகே நம்ம இன்னி வந்து என்னென்ன அடுத்த நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் எதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நான் ப்ராஜெக்ட் பண்ணுங்கிறது நீங்க கொடுக்குற
இன்புட் தான் சார். ஆக்சுவலி ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறீங்க, ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறீங்க. இதை நான் அப்படியே கடந்து போய் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போகிற முடியும். இதில் எங்களோட ஹானஸ்டான ஆன்சர்ஸை முன்னாடி வச்சுட்டேன் சார். கண்டிப்பாக ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அவங்களுக்கு ஒரு நியூ கேட்டாக இருக்கும். இல்லை சார், நான் இல்லை நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய பேர் வர முடியாமல் சினிமாவில் கஷ்டப்பட்டுருக்காங்களே. இது அவங்களுக்கு ஒரு புது ஒரு ஐடியாவாக இருக்கும். இந்த படம் வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இப்படியும் பண்ணி வரலாம் அப்படின்னு ஒரு புது ஐடியா இருக்கும். டியூரேஷன் சார் 88 121 minutes. ஷார்ட் ஆனது சார். அவ்வளோதான் அது பார்க்க முடியும் சார். இல்லை சார், அது நாங்களே எடுத்துக்கோம். சென்சார் போகிற முன்னாடி இது வேணாம், இது ரொம்ப வைலன்ஸ், ஓவர் வைலன்ஸ், ஹைப்பர் வைலன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அது நீங்கள் எழுதும் போது என்ன புரியலங்க. இன்ட்ரோல் இருக்கு. ஆமாம் சார். ஆமாம் சார். என் ஊர்ல கற்பனை மாட்டாங்க அப்படின்னு. அதே ஊர்ல 3 காலம் 3 ஹவர் படம் ஓடிக்கு. ஆமா சார். ஆமா எல்லாமே 3 காலம். இல்ல சார், புரியுது சார், புரியுது. ஆமா, அவர் படத்திலே 2 ஹவர் 20 நிமிஷம் 2.1 மட்டும்தான். எப்படி அந்த படம் சக்சஸ் நல்லா எடுத்தா படம். ஆமா சார். மலையாளம் இப்ப பண்றதுலாம் தமிழ் 20 வருஷத்துக்கு முன்னாடி சார். உண்மைதான் சார். அவங்க ரசிக்க வேண்டியது இல்ல. பிரம்மயுகம் படம் வந்து ஏன் ஓடல அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத. இல்ல சார், அது ஒரு ரெஃபரன்ஸா தான் சார். புரியுது. இந்த படம் போய் பார்த்திருக்கீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க மம்மூட்டி நட்சத்திரம் போய் பாத்தீங்க. அப்போ ஸ்டார் காஸ்ட் இருந்ததுனால என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அப்ப அதுதான் இங்கே நடக்குது. புரியுது. ஸ்டார் காஸ்ட் இருந்தா நீங்க 100 ரூபாய் 150 ரூபாய் போடலாம். இப்போ போயிட்டு யாருன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் நிக்க வச்சு யாருன்னா அதுக்கு மறுபடியும் 250 ரூபாய் வச்சு படம் பார்ப்போம். புரியுது சார், புரியுது. அதனால மலையாள சினிமா வந்து தமிழ் சினிமா தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. இப்பதான் அவங்க வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமா வந்துக்கிறாங்க. நம்ம பண்ணுகிறாங்க. ஆமா, உண்மைதான். இன்னும் வளர்ந்துலாம் தமிழ் சினிமா காலி பண்ணிட்டு போல. இன்னும் தமிழோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அதை வந்து அடுத்த முறை யாருன்னா சொன்னாங்க பிரேம்குமார் சொல்லுங்க. இல்ல சார், அது வந்து சார் நான் வந்து புரியுது கேட்க மாட்டாங்க. 3 ஹவர் படம். இப்போ புஷ்பா 3 ஹவர். ஆமா சார். ஆமா. 3 ஹவர் 20 நிமிஷம் கொண்டாடுனாங்க. வசூல் பண்ணிச்சு. நல்லா இருந்தா என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஒரு படம் நல்லா இருக்கு. மெய்யழகன்னு பேர் வச்சாங்க. படம் ஃபுல்லா அவன் தான் மெய்யழகன்னு தெரியும். அரவிந்த் சாமி யாருன்னே தெரியாது, கேட்க மாட்டேன். இதை கேட்டவர்தான் சொல்றாரு நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு. இது எப்படி நாங்க இதை மலையாளத்துல யாருன்னா கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. அவன் படம் பார்த்துட்டு போயிடுவாங்க சார். ஆக்சுவலி இல்லைன்னா என்ன படம் தான் ரிலீஸ் பண்ணலாம். இல்ல சார், என்னன்னா சார் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்டா ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்டா அதான் சார். இல்ல நம்ம வாத்தியார் சொல்லி கொடுத்தது, இல்லை எங்க ப்ரொஃபசர்ஸ் நாங்க பார்த்து வந்த, எங்களுக்கு காமிச்சது எல்லாமே பாலு மகேந்திரா மூவிஸ் தான். எப்பவுமே எங்களுக்கு ஃபிலிம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் போற பாலு மகேந்திரா. எனக்கு போய் அகிரோ குருசாவும் ஷைனிங் அந்த மாதிரி படம், ஸ்டான்லி குப்ரிக் அந்த மூவிஸ்லாம் பாலு மகேந்திராவோட படம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்ஆர் ராதா மூவிஸ் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி போட்டு காமிச்சாங்க. எங்களுக்கு வந்து ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சார், பாலு மகேந்திரா, இந்த மாதிரி ஆட்கள் ஹூ ஆர் பைனியர் இன் தமிழ் சினிமா. இந்தியன் சினிமாலே ஒன் ஆஃப் த பைனியர்ஸ். பாலிவுட்ல கூட தொட முடியாத ஒரு மூவிஸும் சவுண்டு டெக்னிக்கலாகவே நிறைய வந்து கொண்டு வந்த பெரிய பெரிய பைனியர் ஃபிலிமே. இப்போ நான் சொன்ன இந்த ரெஃபரன்சஸ்லாம் என்னன்னா சார், ஆக்சுவலி ஃபோக்லோ டேல்ஸ்னு ரீசெண்டாக நிறைய ஒரு விஷயம் ஓப்பன் ஆயிருக்கு சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புல்புல்னு ஒரு ஹிந்தி படம் ஒன்று வந்துச்சு. அது வந்து ஒரு ஃபோக்லோ டேல் சார். அது என்னன்னா அது திருப்பி ரீவிசிட் ஆகும்போது அதை பற்றி இருக்கிற ஸ்கோப்பஸ் வந்து ஓப்பன் ஆகுது சார். இப்போ நாங்கள் வந்து ஒரு ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் சார். இது ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேகசின்ல ஒரு கட்டுக்கதையா படிச்சோன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒன்று எடுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸ்போஷர் சார். ஸோ இதே மாதிரி பல தரப்பட்ட மூவிஸ் வந்துருக்கு சார். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி 3.5 மணி நேரம் மூவிஸ் என்டர்டெயின் பண்றது இருக்கு சார். எனக்கு நான் மனசார ஃபீல் பண்ணது என்னன்னா, நிறைய சின்ன சின்ன படங்களுக்கு வந்து சில அக்ளைமேஷன் கிடைக்காம போயிருதே அப்படிங்கிற ஒரு இது எனக்கு பர்சனலாகவே இருந்துச்சு சார். ஏன்னா கடைசி விவசாயியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கட்டும், எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு கூட இன்னும் தெரியாது. நம்மளுக்கு அவ்வளோ பேஷன்ஸ் கம்மியாயிடுச்சா அப்படிங்கிறது சார். நல்ல படம் என்டர்டைன்மெண்ட் மட்டுமே. எந்த பெரிய ஆடியோ எங்க பண்ணாங்க, எங்க ப்ரமோஷன் இல்ல சார், குறை சொல்லுங்க சார், குறை சொல்ல ஆக்சுவலி இல்ல கம்மியாயிடுச்சுன்றீங்களா? தெரியாதான் பாக்குது.
சார் ஆனால் சார் அது ஒன்றும் இல்லை சார், அது பார்க்கறது மட்டும் இல்லை சார். இப்போ அதுக்கு ஒரு புஷ் கொடுச்சிருந்தா நான் நிறைய எனக்கு போயிருக்கும் சார் ஆக்சுவலி. சார் அது சார் நீங்கள் எனக்கு கடைசி விவசாயி பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ஒரு 10 வருஷத்துல வந்து ஒரு பெரிய படமாக தான் நான் பார்த்தேன் சார். நான் ஒரு தனிப்பட்ட மனுஷன். ஏன்னா அது சார் அதில் ஆக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யார் சார்? விஜய் சேதுபதி மட்டும் தான் சார். சார் மணிகண்டன் தான் சார் அது ப்ரொடியூசர். விஜய் சேதுபதி கோ ப்ரொடியூசர் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி நினைக்கிறேன் சார். அவர் இல்ல நீங்க சொல்றீங்கல்ல. ஆமாம், புரியுது. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் சார். சரிங்களா? இல்லாத போது தான் இந்த கொஸ்டின்லாம் வரும். புரிஞ்சு. சரிங்களா? பார்க்கணும் சொல்றது அந்த வார்த்தை. புரியுது சார். இல்லை சார், என்னோட ஒரு இது ஒப்பீனியனை நான் உங்களுக்கு ஃபாரம்ல வச்சேன். இதுக்கு எந்த ஒரு கான்ட்ரடிக்டரி இதுவும் கிடையாது. டிசம்பர் 6th எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மூவியாக இருக்கும்.